சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், காசாவில் 629 பலஸ்தீனர்கள் உயிரிழப்பு, மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் அலுவலகம் தெரிவிப்பு. ட்ரம்புடைய இரும்பு கரத்திற்கு எதிராக செயல்படுவதால் இன்னலில் சிக்கிய பல்கலைக்கழகம், 112 உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். கடந்த வாரத்தில் காசாவில் 629 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இடம்பெயர்ந்த மக்களுக்கான வீடுகள் மற்றும் கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் குறைந்தது 358 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் குறைந்தது 148 பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்ட சூழலில் தங்குமிடங்கள் மீது அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் நடத்தப்படுவது, அனைத்து தாக்குதல்களும் இராணுவ நோக்கங்களை இலக்காக கொண்டிருக்கவில்லை என்ற கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது என்று UNHCR கூறுகின்றது. கடந்த வாரம் 9 பலஸ்தீன் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது 2023 அக்டோபரில் மோதல் ஆரம்பித்ததிலிருந்து இடம்பெற்ற கொடிய தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. பத்திரிகையாளர்கள் தங்கள் பணிக்கு ஆழ்ந்த கடமையுணர்வை கொண்டிருந்தாலும் அவர்களும் காசாவின் மற்ற மக்களைப் போலவே இடம்பெயர்ந்து சோர்வாகவும் பசியாகவும் உள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்து, இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இன்றைய தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில், கடந்த காலங்களில் காசா பகுதி முழுவதும் 75க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக கூறுகின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த இலக்குகளில் போராளிகள், ராக்கெட் ஏவுகணைகள், இராணுவ வளாகங்கள், ஆயுத சமீப வசதிகள் மற்றும் பிற இராணுவ உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்று அதிகாலை காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய வான் தாக்குதல்களில் குறைந்தது 16 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் பலஸ்தீன் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான வஃபா செய்தி நிறுவனம் கூறுகின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பின் உளவுத்துறை ஆதரவுடன் செயல்படுகின்ற அதன் தரைப்படைகள் இந்த பகுதி முழுவதும் தங்கள் நடவடிக்கையை ஆரம்பித்திருப்பதாக IDF தன்னுடைய அறிக்கையில் கூறுகின்றது. அமெரிக்காவின் பிரபலமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதிபர் ட்ரம்புடைய இரும்பு கரத்துக்கு எதிராக செயல்படுவதால் தொடர்ந்தும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றது. அதாவது, குறித்த வளாகத்தில் நடக்கின்ற மாணவர் போராட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பல்கலைக்கழகங்களை கோரியிருந்தார். ஆனால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதை ஏற்க மறுத்தது. எனவே அதற்கு சேர வேண்டிய $2.2 பில்லியன் மானியங்களை, $60 மில்லியன் ஒப்பந்தங்களையும் ட்ரம்ப் தடாலடியாக நிறுத்தியுள்ளார். இந்த சூழலில் தற்போது வெளிநாட்டு மாணவர்களையும் பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பல்கலைக்கழகத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 800 பேர் சேர்ந்து பயின்று வருகின்ற நிலையில் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்திற்கு நெருக்கடியாக அமைந்துள்ளது. அமெரிக்காவில் இருக்கின்ற வெளிநாட்டோர் மீது ட்ரம்ப் தனது அடாவடி உத்தரவுகள் மூலம் தொடர்ந்தும் வெறுப்பை வெளிப்படுத்தி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு படையினர் இரவு முழுவதும் 112 உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். அவற்றில் 24 மாஸ்கோ பிராந்தியத்தில் இருந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றது. மே 22 அன்று மாஸ்கோ நேரப்படி இரவு 8 மணி தொடங்கி பணியில் இருந்த வான் பாதுகாப்பு படையினர் ரஷ்ய பிராந்தியங்களில் 112 உக்ரைனியலான ரக்கை ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றது. அந்த ட்ரோன்களில் மாஸ்கோ பிராந்தியத்தில் 24, கிரிமியாவில் 22, துலாவில் 18 மற்றும் ஹுர்ஷ் மீது 11 ஆகியவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. லிபெட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள எலட்ஷில் ஒரு தொழில்துறை பகுதியில் ட்ரோன் துண்டுகள் விழுந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக 8 பேர் காயமடைந்ததாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். அடுத்து, தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பை பாதுகாப்பதற்காக சைபர் ஃபேஸ் ஐடிகளுக்கு விண்ணப்பித்து செயல்படுத்துகின்ற சீன குடிமக்களின் எண்ணிக்கை 6 மில்லியனை எட்டியுள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. MBSஇன் சைபர் ஃபேஸ் ஐடிகளை வழங்குவதற்கும் அங்கீகரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற அதிகாரப்பூர்வ செயலி 16 மில்லியனுக்கும் அதிகமான முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் 12.5 மில்லியனுக்கும் அதிகமான அங்கீகார செயல்முறைகளை எளிதாக்கியுள்ளது. குடியுரிமை அடையாள அட்டைகள் போன்ற சட்டப்பூர்வ நிஜ வாழ்க்கை அடையாள ஆவணங்களை சரிபார்த்து தேசிய மக்கள் தொகை தரவை பயன்படுத்தி டிஜிட்டல் அடையாளங்களை வழங்கும் ஒரு தேசிய சேவை தளத்தை சீன அதிகாரிகள் நிறுவியுள்ளார்கள். சைப்ரஸ் ஃபேஸ் ஐடிகள் 2 வடிவங்களை எடுக்கின்றன. ஒன்று கடிதங்கள் மற்றும் எண்களின் தொடராகவும் மற்றொன்று ஆன்லைன் சான்றிதழாகவும் காணப்படுகின்றது. இந்த அமைப்பின் முக்கிய அம்சம் அடையாளங்களை அனாமதியமாக சரிபார்க்கும் திறனாகும். இதன் மூலம் இணையத்தில் ஐடி எண்கள் மற்றும் முழு பெயர்கள் போன்ற முக்கியமான தனிப்பட்ட தகவல்களின் வெளிப்பாட்டை குறைக்கின்றது. ஜூன் 2023 சீனா இந்த சைப்ரஸ் ஐடி அங்கீகார சேவையை பொது சேவைகள், கல்வி, சுற்றுலா, சுகாதாரம், அஞ்சல் சேவைகள் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட முக்கிய இணையதளங்கள் மற்றும் துறைகளில் சோதனை செய்தது. சைப்ரஸ் ஃபேஸ் ஐடியை பெறுவது தன்னார்வமானது என்றும் ஒரு MBS அதிகாரி வலியுறுத்தினார். இந்த சேவை குடிமக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான அடையாளத்தை
சரிபார்க்க உறுதி செய்வது மட்டுமல்லாமல் சீனாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது. டிரம்பின் தங்கக்கார்டு திட்டம் இந்த வாரம் ஆரம்பம். $5 மில்லியன் செலுத்தினால் நிரந்தர அமெரிக்க குடியுரிமை. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிமுகப்படுத்திய தங்கக்கார்டு கோல்டன் கார்டு திட்டம் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதில் $5 மில்லியன், அதாவது சுமார் 41.6 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் வெளிநாட்டு பணக்காரர்கள் நிரந்தர அமெரிக்க குடியுரிமையை பெறும் வாய்ப்பை பெறலாம். இந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு மே மாதம் 21ஆம் தேதி வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற ஆக்சிஸ் நிறுவனத்தின் பில்டிங் த ஃபியூச்சர் என்ற நிகழ்வில் வெளியிடப்பட்டது. அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹேவார்ட் லோக் இது பற்றி கூறுகின்ற போதும், இந்த தங்கக்காட்டுக்காக ஒரு புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் trumpcard.gov என்ற இணையதளம் ஆகும். அது விரைவில் செயல்பட தொடங்கும். அதன் பின் ஆர்வமுள்ளவர்கள் அங்கு பதிவு செய்யலாம் என்றார். இந்த தங்கக்கார்டு திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது, அவ்வாறு தங்கக்கார்டு திட்டம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போதும், இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு பணக்காரர்கள் $5 மில்லியன் முதலீடு செய்தால் அவர்களுக்கு அமெரிக்க பசுமை அட்டை வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் அமெரிக்க குடியுரிமை பெறுகின்ற வழியும் திறக்கப்படும். இந்த திட்டம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். திட்டத்தின் முக்கிய நோக்கம் அமெரிக்காவின் தற்போதைய $36 டிரில்லியன் தேசிய கடனை சுருங்க செய்ய வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து அதிக பணத்தை ஈர்ப்பதாகும். இது பற்றி ட்ரம்ப் கூறுகின்ற போதும், இந்த தங்கக்கார்டு திட்டமானது $5 மில்லியன் விலை நிர்ணயிக்கப்படும். இது பசுமை அட்டை உரிமையை வழங்கும். இதுவே குடியுரிமையை வழிகாட்டும். பணக்கார மக்கள் நம் நாட்டுக்கு வருவார்கள். அவர்கள் தொழில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். இதன் மூலம் நாடு முன்னேறும் என்றார். வர்த்தக செயலாளர் ஹேவார்ட் லோட்னிக் இது பற்றி கூறுகின்ற போதும், நான் சந்திக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டவரும் அவர்கள் பணம் வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த காட்டை வாங்க விரும்புவார்கள். 2 லட்சம் பேர் இந்த காட்டை வாங்கினால் மட்டும்தான் $1 டிரில்லியன் வசூலிக்க முடியும். அதனால் அமெரிக்காவின் பெரும்பாலான கடன்கள் அடைத்துவிடலாம் என்றார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.